தமிழக வெற்றி கழகத்தை பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக அங்கீகாரம் செய்தது தேர்தல் ஆணையம். மேலும் விஜயின் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளித்தது காவல் நிலையம். ஆனால் விஜயின் பொதுக்கூட்டம் இப்போதே ஃப்ளாப்பா? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் ஏப்ரல் மாதம் தொடங்கினார். தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணுற வேலைலாம் இருக்குன்னாங்க. இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு முறைப்படி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு, விஜயுடைய கட்சி பதிவு பெற்ற அரசியல் கட்சி. கட்சிகள் பலவிதப்படும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, அதிலே தேசிய கட்சி, மாநில கட்சிலாம். பிஜேபி, காங்கிரஸ்லாம் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள். எப்போதும் அவர்களுக்கு எல்லா மாநிலத்திலையும் ஒரே சின்னம் தான். திமுகலாம் அங்கீகரிக்கப்பட்ட மாநில சின்னம், எப்பயும் அவங்களுக்கு உதயசூரியன் தான். மற்ற வகை கட்சிகள் பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், சீமான் கட்சி இதெல்லாம். ஏன்னா இவர்களிடம் எம்எல்ஏலாம் இருக்காது, புதுசாக கட்சி தொடங்கலாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அன்றைக்கு தான் ஒரே சின்னத்தை கொடுப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு அப்பப்போ சின்னங்கள் மாறலாம். திமுக, அதிமுகக்கெல்லாம் நிரந்தர சின்னம், பாஜகக்கெல்லாம் மத்திய அளவில் நிரந்தர சின்னம். அவ்வாறு இருக்க இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகரிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். இது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் காவல் நிலையமும் காவல்துறையும் விஜயுடைய மாநாடுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. காரணம் என்ன? இதெல்லாம் கொடுத்து தான் தீரணும். முதல்ல இவங்க புசி ஆனந்த் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அதுக்கு டிஎஸ்பி, அந்த ஏரியா டிஎஸ்பி தலைமையில் சில விளக்கம் கேட்டாங்க. முதல்ல கொடுத்த லெட்டரில் 1.5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னார் புசி ஆனந்த். அதுக்கு அடுத்து கொடுத்த லெட்டரில் 50,000 பேர், 50,500 பேர் வருவாங்கன்னு சொன்னார். இதுலேயே அந்த கட்சி காலின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா விஜய்க்காக சமூக வலைதளங்களில் பல பேர் வீராவேசமாக பேசுவாங்க. விஜய் அடுத்த முதலமைச்சர், விஜய் அடுத்த பவன் கல்யாண் ஏதோ. ஆனால் இப்போ புசி ஆனந்த் அங்கத்திய பொதுச் செயலாளரை காவல்துறைக்கு கைப்பட எழுதி கொடுத்த லெட்ரு, 50,500 பேர் கலந்துப்பாங்க. ஒரு கட்சியுடைய முதல் மாநில மாநாடுக்கு 50,500 பேர் கலந்துக்கிறாங்கன்னா, இது மதிமுக, அப்புறம் இன்னும் சின்ன சின்ன கட்சிங்க இருக்குது பாருங்கள், இதுக்கெல்லாம் ஈக்குவல் தான். ஏன்னா விஜயகாந்த் இருக்கும்போது கட்சி மாநாடுலாம் பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த மாதிரிலாம் இது இல்லை. வெறும் 50,500 பேருன்றது மிக சிறிய கட்சி. சீமான் கட்சியை விட மிக சிறிய கட்சி. அதில் 10ல் 1 பங்கு தான். அதனால தான் சீமான் ஒதுக்கிட்டார் போட்டிருக்கு விஜய் கூட கூட்டணின்னு. ஆக மொத்தத்தில் மொதல் கூட்டமே தோல்வி தான் விஜய்க்கு. ஏன்னா அவருக்கு அரசியலில் பெரிய டிமாண்ட் இல்லை. கோட் படமே எப்படி ஓடுது? பில்டப்பில் தானே ஓடின்னு இருக்கு. அந்த மாதிரி தான் இங்கே நான் கோட் படம் 2வது நாளே ஃபெயிலியர், 43% கலெக்ஷன் கம்மி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாம் வச்சு வீடியோ போட்டேன்ல. அந்த மாதிரி விஜயுடைய அரசியலும் ஃபெயிலியர் என்பதை தான் நான் சொல்லலை. வெறும் 50,500 பேர் கலந்துக்கிறதா தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கடைசியாக காவல்துறை அளித்த கடிதம். அதன் பேரில் தான் இப்போ காவல்துறை அங்கீகாரம் பண்ணியிருக்கு. பாமகலாம் ஒரு மீட்டிங் போட்டால் எப்படி போடுவாங்க? 50,000ன்றது ஒன்றுமே இல்லாத விஷயம். இதற்கு இவ்வளோ பில்டப் கொடுத்து கடைசியில் கட்சி ஒன்றுமே இல்லைன்னு அவர்களே கூறிவிட்டார்கள். நன்றி, வணக்கம்.